ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ஐட்டம் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் நம்ம வீட்டில் ஸ்வீட் இல்லாமல் இருக்காது. இது ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட். குழந்தைங்க முதல் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியானது, எந்த ஒரு ட்ரிக்கையும் இருக்காது. இப்போது தீபாவளி டைம்ன்றதுனால எல்லாருமே ஸ்வீட் ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ மறக்காமல் இந்த ஸ்வீட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது நான்ஸ்டிக் பேன் அல்லது ஹெவி பாட்டம் பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுங்க. நெய் காஞ்சதுக்கப்புறம் உடச்ச முந்திரி பருப்பு இதை நம்ம கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்கும்போது ஸ்வீட்டுக்கு இன்னுமே நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஸோ ரொம்ப கருக விடாமல் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனேயும் எடுத்து நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் நல்ல துருவின தேங்காய், அந்த மேலே உள்ள அந்த கருப்பெல்லாம் பகுதியெலாம் இல்லாமல் ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதோட அளவு 200 கிராம் அளவுக்கு வருது. ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரெஷ்ஷான கோகோனட்டில் நீங்கள் இது செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் மாய்ஸ்சர் கொஞ்சம் போகணும். இப்போ லைட்டாக கொஞ்சம் வதங்கின உடனேயுமே அந்த ஈரப்பதம் குறையும். அந்த டைமில் நீங்கள் 1 கப் அளவுக்கு பால் நல்லா காய்ச்சி ஆறின திக்கான பாலை இதோட சேர்த்துங்க. ஸோ இதோட நல்லா கலக்கும்போது இன்னுமே தேங்காவோட நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. டெசிகேட்டட் கோகோனட்டில் வெளியில் வாங்கி செய்கிறத விட இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் செய்யணும். கொஞ்சம் அந்த பால் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம சீனி 3/4 கப் அளவுக்கு இதில் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம சீனி சேர்க்கும்போது அதுலேருந்து ஈரப்பதம் வெளியில் வரும். இப்போ அதுவும் வத்துற அளவுக்கு நல்லா அடுப்பை சிம்மிலே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நான்ஸ்டிக் பேனில் நம்ம சேர்க்கும்போது அந்த இதெல்லாம் ஒட்டாமல் நீட்டாக வரும் நமக்கு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் அளவுக்கு வத்திருச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி நான் சேர்க்குறேன். ஸோ ஏலக்காய் பொடியோட மணத்தோட தேங்காயும் சேர்க்கும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸோ இந்த ஈரப்பதம் சுத்தமாக போகணும். இதில் உங்களுக்கு பதம் சரியாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்ல ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வத்த காய்ச்சிட்ருக்கணும். ஸோ இதில் கொஞ்சம் நல்லாவே வத்திருச்சு. அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு திரும்பவும் நல்லா பரட்டி விடுங்க. பாருங்கள், இதில் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஈரப்பதம் போனதுக்கப்புறம் தான் நம்ம சரி பண்ண முடியும். ஈரப்பதமோடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பர்ஃபி கரெக்டாக வராது. அதே மாதிரி ரொம்ப முருகிடுச்சினாலும் ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. க்ரீஸ் பண்ண ஒரு பிளேட்டில் நீங்கள் நெய்யை தான் தடவி வச்சுருக்கேன். ஸோ அதில் இதை நம்ம மாற்றிடலாம். மெயினாக நீங்கள் பர்ஃபி செய்கிறதா இருந்தால் ஃப்ரெஷ் கோகோனட் தான். அப்போ துருவி அப்போவே நீங்கள் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். பாலுக்கு பதிலாக தண்ணியும் நீங்கள் சேர்க்கலாம். பால் சேர்த்தோம்னா கொஞ்ச நாள் தான், அது ஒரு 3-4 நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது தண்ணி சேர்த்திங்கன்னா 1 வாரம் 2 வாரம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா இதாக இருக்கணும். இப்போ ரொம்ப கொலன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பதம் சரியாக வராது. ஸோ அதனால் திரும்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரலைன்னா திரும்பவும் ஒரு வாட்டி அடுப்பில் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா செட் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே நம்ம முந்திரி பருப்பு, வறுத்த முந்திரி பருப்பு இருக்குது பாருங்கள், அதை நான் இதில் தூவி போடுறேன். அதுக்கு மேலே பிஸ்தா பருப்பு, உங்களுக்கு வேண்டிய நட்ஸ் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10-15 நிமிஷம் அதை செட் ஆகிறதுக்கு விடுங்க. ஸோ அது செட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கத்தியை வச்சு கத்தியில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம கட் பண்ணோம்னா ஷேப் நமக்கு கரெக்டாக வரும். இதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் போயிடுச்சுன்னா நல்லாவே செட் ஆகிடும். உங்களுக்கு பதம் சரியாக இல்லைன்னா செட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு சாஃப்டான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய பர்ஃபி. அந்த பதம் தான் இதில் ரொம்ப முக்கியம். அந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபி கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிடுச்சின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.